விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமாக பிரபலம் அடைஞ்ச நடிகர் தான் ஸ்ரீங்கிறவர். பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. அவருடைய தற்போதைய புகைப்படம் இணையத்தில் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக திரைப்படத்தில் சீரியலில் நடித்த ஒரு சிலர் ரசிகர்கள், அதாவது ஒரு சிலர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக மாறிடுவாங்க. ஆனால் சில வருஷங்கள் கழித்து பார்த்தா ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக மாறி போயிருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் இவங்களா அவங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். அது மாதிரி தான் நடிகர் ஸ்ரீயும் இப்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறி இருக்காரு. விஜய் டிவில ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியல்ல ஸ்ரீராம் அப்படிங்கிற கேரக்டர் மூலமா பிரபலமான ஸ்ரீக்கு அதுக்கப்புறம் நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்க வாய்ப்பு வந்ததுங்க. அதிலும் வழக்கு எண் 18 என்ற திரைப்படத்துல இவர் தான் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. கனா காணும் காலங்கள்ல இருந்ததுக்கும் வழக்கு எண் 18 திரைப்படத்துல இருப்பதுக்கும் ரொம்ப வித்தியாசம் காட்டப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஒரு தெருவுல தள்ளுவண்டி கடை வச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ல அப்படியே அந்த கனகச்சிதமா அந்த கேரக்டருக்கு பொருந்தி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட விருதுகளும் கிடைச்சது, நல்ல விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஓனாயும் ஆட்டுக்குட்டிங்கிற திரைப்படத்துல சந்துரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா மாநகரம், இருகப்பற்று போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. கடைசியா இருகப்பற்று திரைப்படம் கடந்த 2023 வெளிவந்தது. ஆனா இப்ப அவரை பார்த்தா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா மாறி போயிருக்காரு. அது போல கனாகானம் காலங்கள் சீரியல்ல மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 நிகழ்ச்சியும்ல இவர் போட்டியாளரா கலந்துகிட்டு இருந்தாரு. ஆனா 4 நாட்கள் மட்டும்தான் நிகழ்ச்சியில இருந்த சூழல்ல அதுக்கப்புறமா அவர் நிகழ்ச்சியில இருந்து சில தனிப்பட்ட காரணத்தினால விலகிட்டாருன்னே சொல்லலாம். சில வருஷமா இவரை காணாம ரசிகர்கள் இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இவர் சினிமாவில எல்லாம் நடிக்கல அப்படின்னு தொடர்ந்து கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு வந்தாங்க. இவருடைய சோசியல் மீடியா பக்கங்களையும் ரசிகர்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் இவருடைய புகைப்படம் இணையத்துல வெளியாகி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல பார்த்தா நீண்ட தலைமுடியோட உடல் மெலிஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா ஒரு மனநல பாதிக்கப்பட்டது மாதிரி அவர் அந்த போட்டோல இருக்காரு. அதிலும் ஸ்ரீ ப்ளூ டிக்டுங்கிற ஐடியில அரைகுறை உடையோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோவும் இடம்பெற்றிருக்கு. அது போலவே ஒரே வீட்டுக்குள்ள இருந்தது போலவே அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்ரீயோட அதிகமான புகைப்படம் இருக்குது. அதுபோல அந்த பதிவுகள்ல ரொம்ப விரக்தியான கேப்ஷன் வாழ்க்கையை வெறுத்து போனது மாதிரி வேற கொடுத்திருக்காரு. இந்த சினிமாவுல அழகாக இருப்பவர்களை கூட அசிங்கமாகவும், அசிங்கமா இருப்பவர்களை அழகாகவும் காட்டுவாங்க என்பது போன்று அவர் சொல்லியிருக்காரு. கனா காணும் காலங்கள் சீரியல்ல கலக்கலான பிளே பாய் கேரக்டர் நடிச்ச ஸ்ரீ அதுக்கப்புறமா வழக்கு எண் 18 வில் அம்பு போன்ற திரைப்படத்தில் தன்னுடைய உண்மையான நிறத்தை மாற்றி அழுக்காக நடிக்க வச்சது ரொம்ப வருத்தமா இருக்குங்கிற சில பதிவுகளையும் வெளியிட்டிருந்தாரு. அதுபோல கடைசியா சில பதிவுகள்ல நடிகர் ஸ்ரீ லேடி பாய் என்று குறிப்பிட்டு போஸ்ட் போட்டிருந்தாரு. சில இளைஞர்கள் தாய்லாந்து போய் சில லேடி பாயாக மாறி இருக்காங்க, அது போல ஸ்ரீயும் மாறிட்டாரோ, அதனாலதான் இப்படி எல்லாம் போஸ்ட் போட்டிருக்காரோ அப்படின்னு ரசிகர்களுக்கு அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அதே நேரத்துல நடிகர் ஸ்ரீயோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் தானா, இல்ல அது ஹேக் செய்யப்பட்டிருக்கா, அவருடைய பெயர் மற்றும் புகைப்படங்களை வச்சு யாரேனும் இது போல வேணும்னே போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனாலும் ஒரு காலத்துல அவருடைய நடிப்பு பலருடைய ஃபேவரேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுல எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு கச்சிதமா பொருந்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ இப்போது பார்ப்பதற்கே ரொம்ப பரிதாபமா மாறி இருப்பது ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை இது நடிகர் ஸ்ரீயோட உண்மையான சோசியல் மீடியா அக்கௌண்டா இருந்தா அவருக்கு சரியான மனரீதியான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதும் ரசிகர்களோட வேண்டுகோளா இருக்குங்க. காரணம், அந்த சோசியல் மீடியா பக்கத்துல சில வருடங்களாக போடப்பட்ட பதிவுகள்ல அதிகமாக விரக்தியின் உச்சத்தில் போடப்பட்ட பதிவுகள் போலவே இருக்கு. 37 வயசுல தான் தனியா இந்த வீட்டுல வசித்து வருவதாக கூறியிருக்காரு. அதுபோல இந்த புகைப்படங்கள் பற்றி நடிகர் ஸ்ரீ விளக்கம் கொடுக்க வேண்டும்னு அவருடைய ரசிகர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க.